இந்த வீடியோல நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். செரோட்டோனின் ரிசெப்டார்ஸ் அல்லது 5-HT ரிசெப்டார்ஸ். செரோட்டோனின் என்பது ஒரு முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மற்றும் ஆட்டோகாய்ட். இது மூளையில மட்டும் இல்லாம நம்ம பாடியில பல இடங்கள்ல உருவாகுது. இதோட செயல்பாடுகள் நிறைய இருக்கு. நம்மளோட மூட் ரெகுலேட் பண்ணும், நம்ம தூக்கத்தை ரெகுலேட் பண்ணுது, வாந்தி எடுக்கிறது, வலி, அதே மாதிரி செரிமானம் இது எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணுது. இந்த செரோட்டோனின் ஒரு ரிசெப்டாரில் ஸ்டிமுலேட் பண்ணுது. அந்த ரிசெப்டார் பேர் தான் செரோட்டோனின் ரிசெப்டார்னு சொல்றோம். இந்த ரிசெப்டாரை ஸ்டிமுலேட் பண்றதுனால தான், அதாவது தூண்டுறதுனால தான் நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிற செயல்பாடுகள் எல்லாம் நடக்குது. மொத்தமா 7 ரிசெப்டார் ஃபேமிலி இருக்கு. 5HT1ல இருந்து 5HT7 வரைக்கும். அதுல ஒவ்வொன்றுக்கும் சப்டைப்ஸும் இருக்கு. சப்டைப்ஸ் அப்படிங்கும்போது இப்போ 5HT1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சில வகைகள் இருக்கும். நம்ம இப்போ ஒவ்வொரு ரிசெப்டாரை சின்னதா பார்க்கலாம், பட் கிளியரா பார்க்க போறோம். முதல்ல 5HT1 ரிசெப்டார்ஸ். இதுல 5 வகை இருக்கு. 1A, 1B, 1D, 1E, 1F. இது மோஸ்ட்லி நம்மளோட மூளையில தான் இருக்கு. இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஏஎம்பியோட அளவை குறைக்குது. இதோட மெயின் ரோல் என்னன்னு பார்த்தா ஆன்சைட்டி, பதட்டமா இருக்கிறது, மைக்ரேன், ஒற்றை தலைவலி, அப்புறம் வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன், ரத்த குழாய் சுருங்குறது. இந்த ரிசெப்டார் கூட இணையக்கூடிய மருந்துகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புஸ்பிரான், ஆன்சைட்டியை சரி பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து, சுமட்ரிப்டன், மைக்ரேனுக்காக யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் 5HT2 ரிசெப்டார்ஸ். இதுல 3 சப்டைப்ஸ் இருக்கு. 2A ல இருந்து 2C வரைக்கும் இருக்கு. இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது நம்மளோட மூளை, ஸ்பைனல் கார்ட், அப்புறம் ஸ்மூத் மசில், அப்புறம் பிளேட்லெட், அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்கு. இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா IP3 DAC பாத்வேவை ஆக்டிவேட் பண்ணுது. இதோட செயல்பாடு என்ன அப்படின்னா, ஒரு புண்ணு ஆச்சுன்னா அந்த இடத்துல பிளேட்லெட்டை குமிய வைக்கும். அப்புறம் ஸ்மூத் மசில் சுருங்க வைக்குது. அடுத்தது ஹாலுசினேஷன், எதையாச்சும் ரேண்டமா இமேஜினேஷனுக்கு கொண்டு போயிடும். இதுக்கான எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா சைப்ரோஹெப்டாடின் 5HT2 ரிசெப்டாரை பிளாக் பண்ணும். ட்ரெசடோன் இது ஆன்டி டிப்ரெசன்ட் வித் செடேட்டிவ் ஆக்ஷன். செடேட்டிவ் அப்படிங்கும்போது தூக்கம் வர வைக்கும். 5HT3 ரிசெப்டார் இது GPCR கிடையாது. இது லிகாண்ட் கேட்டட் அயன் சேனல். இதோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம CTZல இருக்கும். கீமோ ரிசெப்டார் ட்ரிகர் ஜோன்ல இருக்குது. வேகஸ் நர்வ்ல இருக்கும். அப்புறம் GIT, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ல இருக்கும். இதோட செயல்பாடு வாந்தி எடுக்கிறது, வாந்தி வர்றது, அதுக்கப்புறம் நாசியா அப்படிங்கும்போது வாந்தி வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபீலிங். இதோட எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டான்செட்ரான், கிரானிசெட்ரான் காமனா ஆன்டி எமிட்டிக்கா பயன்படுத்துவாங்க. ஆன்டி எமிட்டிக் அப்படிங்கும்போது வாந்தி வராம தடுக்கக்கூடிய மருந்து. 5HT4 ரிசெப்டார் இது GI ட்ராக்ல இருக்கு. இதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ஏஎம்பியை அதிகம் பண்ணுது. செயல்பாடுன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் மொட்டிலிட்டி, நம்மளோட வயிற்றுல மூவ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுது. இதுக்கான எடுத்துக்காட்டு மருந்துகள் என்னன்னா சிசாப்ரைட், புரோகலோப்ரைட், கேஸ்ட்ரோபாரசிஸ்க்கும் கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலுக்கும் பயன்படுத்துறாங்க. ரிமைனிங் ரிசெப்டார்ஸ் 5HT5ல இருந்து 5HT7 வரைக்கும் இருக்கு. இந்த 3 ரிசெப்டாரும் மோஸ்ட்லி பிரெயின்ல தான் இருக்கு. இதோட ரோல்னு பார்த்தீங்கன்னா மூட், லேர்னிங், கத்துக்கிறதுக்காக இருக்கிறத ரெகுலேட் பண்றது, அப்புறம் சின்கார்டியம் ரிதம். பட் இது ஸ்டில் ரிசர்ச்க்கு கீழே தான் இருக்கு. பட் ஸ்டில் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதோட கிளினிக்கல் யூஸ் மினிமலா தான் இருக்கு. ஸோ இந்த ரிசெப்டார்ஸை நன்றா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை டார்கெட் பண்ணும் அகோனிஸ்ட், ஆன்டகோனிஸ்ட் எல்லாம் ஈஸியா புரியும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம செரோட்டோனின் ரிசெப்டார் அகோனிஸ்ட் அண்ட் ஆன்டகோனிஸ்ட் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாராச்சும் ஃபார்மசி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ், ஃபார்மகாலஜி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.